வணக்கம். என்னுடைய பெயர் இரா கிருஷ்ணவேணி. தி ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ராஜரத்ன மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்று நாம் காணவிருக்கும் காணொளியின் தலைப்பு சிதறல்கள். இதனுடைய ஆசிரியர் விழிப்பா இதயவேந்தன் அவர்கள். முதலில் ஆசிரியர் பற்றிய ஒரு சில குறிப்புகளை கண்டு பின்னர் கதைக்குள் நகலலாம் என்று நினைக்கிறேன். இவருடைய இயற்பெயர் அண்ணாதுரை. பிறப்பு 1962ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய எழுத்துக்களில் ஒடுக்கப்பட்ட மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி எழுதுவதில் இவர் கைதேர்ந்தவராக காணப்படுகிறார். மேலும் நெம்புகோல் என்னும் கையெழுத்து இதழை தொடங்கியவர். அதனோடு தன்னுடைய பணியை அர்ப்பணித்துக் கொண்டவர் அப்படின்னே சொல்லலாம். தமிழக அரசின் குரல்பட விருது பெற்றவர். மேலும் இதயவேந்தன் அவர்கள் பேராசிரியர் ராமசாமியிடம் பேராசிரியர் ராமசாமின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாடக உலகின் ஒரு ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். அவரோடு நாடகத்துறையில் பயிற்சி பெற்று பல வீதி நாடகங்களில் நடித்தவராகவும் காணப்படுகிறார். நாடக திறமை கொண்டவருமாக விழிப்பா இதயவேந்தன் காணப்படுகிறார். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதையினுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா சிதறல்கள். இதில் அந்த கதை நாயகனுடைய தொழில் என்னவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், மாடுகளுக்கு லாடம் கட்டக்கூடிய பணியினை செய்யக்கூடியவராக அவர் காணப்படுகிறாரு. லாடம் அடித்தல் அப்படின்னு சொன்னால் என்னன்னு முதல்ல நம்ம அதை பார்த்துக்குவோம். அதாவது வண்டி இழுக்கக்கூடிய மாடாக இருக்கட்டும், குதிரையாகட்டும், அதனுடைய குழம்புகள் தேய்மானம் அடைவதை தடுப்பதற்காக அவற்றினுடைய அடியில் இரும்பு தகடுகள் வச்சு ஆணியோட சேர்த்து பொறுத்துற மாதிரி வைக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய முறையாக அது காணப்படுது. இது இந்த குழம்புகளை பாதுகாக்கிறதுக்காக விலங்குகள் ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறதுக்காகவும் இது லாடம் அடித்தல் அப்படின்னு சொல்கிறத பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை களமாக கொண்டது இந்த கதை அமையுது. இதில் கதை மாந்தர்களாக முனுசாமி, கோபால் மற்றும் 2 வழிப்போக்கர்கள் காணப்படுறாங்க. மேலும் இந்த கதையினுடைய சுருக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முனுசாமி என்பவர் ஒரு அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில் காணப்படக்கூடியவராக காணப்படுறாரு. இருந்தாலும் கூட தன்னுடைய தொழிலில் ரொம்ப தேர்ந்தவராகவும் கை தேர்ந்தவராகவும் விளங்குறாரு. இவருடைய பேச்சு திறமையை கண்டு சுற்றுப்பட்டி கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே கூட இவர்கிட்ட தான் தன்னுடைய மாடுகளுக்கு லாடம் அடிக்கணும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. இருந்தாலும் வறுமையோட தான் காணப்படுறாரு. இவருடைய பேச்சு திறமையால எல்லா மக்களையும் கவர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம். பின்னத்தூர் முனுசாமி அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. இவர் வேலையில ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்கிறாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, வேறு சில பேர் லாடம் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இவர்கிட்ட லாடம் அடிச்சோம் அப்படின்னு சொன்னா 6 மாதம் வரைக்கும் அந்த குழம்புகள் தேயாம அவர் அடுத்த லாடம் பிஞ்சு போகாம காணப்படுது. அந்த அளவுக்கு வேலையில தேர்த்தியவராக இருக்கிறாரு. இவரும் சில மட்டமான ஆணிகளை பொருத்தி செய்யலாம். இருந்தாலும் கூட தன்னுடைய தொழில நேர்த்தியா இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் உயர்தரமான ஆணிகளை பயன்படுத்தி தன்னோட தொழில சிறப்பா இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் ஒரு நாளைக்கு இவர் மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அன்றாடம் காட்சி வாழக்கூடிய ஒரு மக்களை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாள் தன்னுடைய வேலையை தொடங்குறாரு. ரொம்ப பரபரப்போட தொடங்குறாரு. இன்னைக்கு எப்படியாவது யாராவது ஒருத்தருக்காவது நம்ம என்ன செய்யணும், ஒரு ஜோடி மாடுகளுக்காவது நம்ம லாடம் அடைச்சதான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள நம்மளுடைய அன்றைய பொழுது போகும் அப்படிங்கிற நிலையில அந்த சூழலோட தன்னுடைய காலை பணியை தொடங்குறாரு. அந்த நேரம் பார்த்து யாரும் அவ்வளவாக வர்றதில்லை. அப்புறம் ஒரு பேர் மாட்டிக்கிறாங்க. அவர் கோபால் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, இவர் தன்னுடைய வறுமையை சொல்லணும்னு பார்த்தா அவர் தன்னுடைய வறுமையை சொல்றாரு. அதாவது இனிமே என்னதுக்கு மாட்டுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளே என்னது அப்படின்னா வறுமை நிலையில இருக்கோம், இனிமே அதுக்கு என்ன தனியா பாக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறாரு. இவர் தன்னுடைய வறுமையை சொல்லணும்னு பார்த்தா அவங்களுடைய வறுமையை சொல்லும் போது அவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருது. அப்ப ஒரு மாடுக்கு லாடம் அடிக்கிறதுக்கு எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இவர் 25 ரூபாய் அப்படிங்கிறாரு. அந்த 25 ரூபாயும் கூட அந்த வாங்கிட்டு வந்திருக்க அந்த ஆணி மற்றும் அந்த லாடங்கள் எல்லாமே இவர் இன்னொருத்தட்ட கடனாக பெற்று வட்டிக்கு ரூபாய் வாங்கிட்டு தான் அந்த சரக்கு எல்லாமே வாங்கிட்டு வராங்க. அப்படி வாங்கிட்டு வரும்போது இவர்கிட்ட அந்த நபர் பேரம் பேசுறாரு. 20 ரூபாயா, 25 ரூபாயா, அந்த பக்கம்லாம் போனால் 15 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கெல்லாம் அடிச்சு தராங்களே, நீ என்ன இவ்வளோ ரூபாய் சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் உயர்தரமான ஆணிகளை பயன்படுத்துறேன், ஒரு 6 மாசமாவது நல்லா தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு 2 பேருக்கும் இடையே கொஞ்சம் மாதிரியான பேச்சுவார்த்தைகள் போகிட்டு இருக்கும்போது அவர் இல்லை நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபால்ன்றவர் கிளம்பி போயிடுறாரு. சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்கும்போது அந்த வழியாக இன்னொருத்தர் போறாங்க. இன்னொருத்தர் போகும்போது அவங்களும் அப்படித்தான் சொல்லிடுறாங்க, இல்லை
நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு நினைக்கிறேன், அதனால் இப்போதைக்கு நான் அடிக்கலை அப்படின்னு சொல்லி அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு முனுசாமிக்கு ஒரு மாதிரியான ஒரு யோசனை சிந்தனைன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு சிந்தனை எழுது. அப்போ நம்ம வந்து கமிட்டி பக்கமாக போவோம் அப்படின்னு சொல்லி கமிட்டி பக்கமாக போகிறாரு. கமிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், விவசாயிகள் தங்களுடைய விவசாய பொருட்கள் எல்லாத்தையுமே என்ன செய்கிறாங்க, பருத்தி அந்த நிலக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாமே கொண்டு வந்து அந்த கமிட்டியில் வந்து கொண்டு வந்து போடுறாங்க. போட்டுட்டு அதற்கு தகுந்த மாதிரியான விலையில் வாங்கிட்டு போகிறாங்க. அதை கொண்டாந்து போட்டுட்டு அதற்கான விலையை வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சரி, அந்த பக்கமாக போனால் நமக்கு ஏதாவது நம்மளுடைய மாடுகளுக்கு லாடம் கட்டுறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கமாக நகர்றாரு. அந்த பக்கமாக நகர்றாரு. அவர் நினச்சது போலயே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எடுத்தோடனே லாடம் அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்காம, என்னங்கய்யா உங்களுடைய வண்டி மாடு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேச்சுவார்த்தையை தொடங்கி தன்னுடைய நிலையை வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி லாடம் அடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் பேரம் பேசி 25 ரூபான்னு சொன்னது 20 ரூபாயாக குறைஞ்சு 2 பேருமே சமாதானமாகி 20 ரூபாய்க்கு கெட்டலான்னு சொல்லி மாட்டை எல்லாமே தயார் பண்ணுறாங்க. தயார் பண்ணும்போது அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து வேகமாக வண்டியில் வராங்க. வண்டியில் வந்து தங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு, இருசக்கர வாகனத்தை நிறுத்திட்டு, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மாடு அடிக்கக்கூடாது, அதனால் உன்னுடைய வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தங்களுடைய அதிகாரத்தால் அவங்கள வந்து கிளப்பிடுறாங்க. அவரும் மாட்டினுடைய சொந்தக்காரரும் விட்டா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி தன்னுடைய மாட்டை எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவரும் நம்மளுடைய வேலை இன்னைக்கு இவ்வளோதானா அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னுடைய நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. தன்னுடைய பையன் வந்து பட்டாணியும் வர்க்கியும் வாங்கிட்டு வர சொன்னது நினைவுக்கு வருது. அதே சமயத்தில் தன்னுடைய மனைவி வந்து மாசமாக இருக்கக்கூடிய மனைவி வந்து கேட்குறாங்க, வரும்போது கருவாடும் மாங்காயும் வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு நான் கருவாட்டு குழம்பு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி சொன்னது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவ வந்து தன்னுடைய ஆசையை சொல்லாமல் உனக்கு செஞ்சு தாரேன்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெண்ணினுடைய மனநிலை இங்கே வந்து நமக்கு வந்து புரியுது. அவளுக்கு வேணுன்றதை கூட கேட்க முடியாமல் உனக்கு செஞ்சு தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற போது அது வந்து வெளிப்படுது. அந்த அதிகாரிகள் 2 பேரும் வந்து அந்த அவங்க வச்சுருந்த அந்த ஆணிகள் இதெல்லாம் இந்த ஜாமானை எல்லாத்தையும் தூக்கி அள்ளி சிதறி வீசுகிறாங்க. வீசும்போது இவருக்கு வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, அதை சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் 2 பேரும் நகர்ந்து போயிடுறாங்க. நகர்ந்து இருட்டுக்குள்ளே அவங்களுடைய பயணம் வந்து போகுது. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய அந்த வறுமை சூழல் வந்து புலனாகுது நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ அந்த வெளியே சிதறினாங்க இல்லையா, அந்த பொருட்கள்லாம் இவங்களுக்கு வெறும் சாதாரணமாக இருக்குது. ஆனால் முனுசாமிக்கு வந்து எப்படி அப்படின்னா, அது வட்டி பணத்திலிருந்து வாங்கிட்டு வந்தது. இப்போ நாளைக்கு நம்ம வட்டி பணம் கட்டலைன்னா அவன் என்ன நினைப்பானோ அப்படின்ற மாதிரியும், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி போய் நிற்கிறது அப்படின்ற மாதிரியான சூழல்களும் அவனுக்கு முன்னாடி வந்து போகுது. இதுதான் இந்த கதையினுடைய சுருக்கமாக இருக்குது. மேலும் இந்த கதையினுடைய தலைப்பு பொருத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, வண்டியை சிதறடிக்கும் நிலை, சிதறல்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த லாடம் கட்டக்கூடிய அந்த பொருட்களை அந்த அதிகாரிகள் தூக்கி வீசும் போதும் அந்த சிதறல்கள் வந்து நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வண்டியை வந்து என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, அவன் பயன்படுத்தக்கூடிய முனுசாமி பயன்படுத்தக்கூடிய அந்த சைக்கிளையும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா சிதறடிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த 2 மட்டுமே சிதறல்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த சிதறல்கள் அப்படிங்கிறது அந்த வண்டியை தூக்கி எரிஞ்சனாலையும் அந்த பொருட்களை தூக்கி அள்ளி வீசி எரிகிறதுனாலையும் அவருடைய மனச்சிதறல்கள் ஏற்படுது இல்லையா, அதுதான் இங்கே நமக்கு வந்து தலைப்பு பொருத்தமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதனால இந்த மாதிரியான நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறது, இப்போ அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கதையை படிக்கும்போது, இந்த கதையை வாசிக்கும் போது நம்மளுடைய மனதில் ஆசிரியர் வந்து கேள்வி எழுப்புறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கதையாக இது வந்து அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.